2006 ரிலீஸான அட்டாக் ஃபோர்ஸ். எதிரில் இருக்கிறவன் எதிரியான்னு கூட பார்க்காம நெத்தி போட்டிலே போடுவாரு கமாண்டர் ஆன நம்ம ஹீரோ. ஒரு பக்கம் இவரோட பேச்சை நாய் கூட கேட்காதுன்னு பார்த்தா கூட இருக்கிறவங்களும் இவர் பேச்சை மதிக்கவும் மாட்டுறாங்க, இவரை வேற மாதிரி பார்க்குறாங்க. தன்னோட சோல்ஜர்ஸை தன்னோட கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று இவரு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா இவரோட சோல்ஜர்ஸ் ஒரு பொண்ணு கூட அடங்கி போயிட்டு இருக்கானுங்க. வெறி கொண்ட 3 சோல்ஜர்ஸ் ஒரு பொண்ணை வேட்டையாடிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா அந்த பொண்ணு இவங்க 3 பேரையும் வேட்டையாடி கொண்டுட்டா. தன்னோட சோல்ஜர்ஸை கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்க களத்துல இறங்குறாரு நம்ம கமாண்டரு. இன்னொரு பக்கம் சட்டை போடாத வில்லங்கமான வில்லி சோல்ஜர்ஸுக்கு ட்ரக்கை கொடுத்து அவங்கள வெறி நாய் கூட வேட்டையாட விடுற மாதிரி வேட்டத்தையாடமா வெட்டிட்டு இருக்கா. வேட்டை நாயை இவங்கள உருவாக்கி கொண்டிருக்கா. இதுக்கப்புறம் ஒன்றுத்துக்குமே உதவாத நம்ம கமாண்டரு இறுதியாக அந்த வில்லங்கமான வில்லியை தேடி கண்டுபிடிச்சி அவளுக்கு சட்டையை போட்டு அவளை அழித்தாளா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான மொக்க போடும். லேகு அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். சண்டை காட்சிகளும் அந்த அளவுக்கு நல்லாவே இல்லை. போர் அடிச்சா கூட போர்ல உட்காந்து தண்ணி அடிங்க. ஆனா தயவு செய்து இந்த படத்தை பாத்துறாதீங்க. தமிழ் டப்பிங் சாணியில முக்கிய அடிச்ச மாதிரி இருக்கு. சினிமாட்டோகிராஃபி ஓகே. IMDb ரேட்டிங் 2.7, நம்ம ரேட்டிங் 2.5. அட்டாக் ஃபோர்ஸ். ஹீரோவோட மைண்ட் வாய்ஸ், ஏய் வில்லங்கமான வில்லியே உன் மனசை கில்ல போறேன். வில்லியோட மைண்ட் வாய்ஸ், இதோ அள்ளிக்கோ கில்லிக்கோ. 2024 ரிலீஸான தி கில்லர்ஸ் கேம். பணம் கொடுத்தா யாரை வேண்டுமானாலும் நெத்தி போட்டிலே போடுவாரு கொலையாளியான நம்ம ஹீரோ பட்டிஸ்டா. ஒரு பக்கம் பொழுதுபோக்குக்காக கொலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காரு. போற போக்குல ஒரு பொண்ணை மீட் பண்ணி அவளை லவ்வும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. காண்டா மிருகமா மாறி நம்ம பட்டிஸ்டா அந்த பொண்ணு கூட பெட்ல பாக்ஸிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நான் சாக போறேன்னு பட்டிஸ்டாவுக்கு தெரிய வருது. இவரை கொலை பண்ண இவரே பணம் கொடுத்து ஆளுங்களை செட் பண்றாரு. எதிரிகளும் இவரை வேட்டையாட பாக்குறாங்க. ஒரு கடத்துல நான் சாக போறது இல்லைன்னு தெரிஞ்ச உடனே கான்ட்ராக்டை கேன்சல் பண்றாரு. ஆனா எதிரிகள் இவர் சொன்னதை அதை காதல கூட வாங்காம இவரை வேட்டையாட பாக்குறாங்க. இதுக்கப்புறம் நம்ம பட்டிஸ்டா எதிரிகளை வேட்டையாடினாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். லைட்டா லேக் அடிக்கும், ஆனாலும் அங்க வர சண்டை காட்சிகள் அதை சமாளிக்கும். தமிழ் டப்பிங் கேட்கற மாதிரி இருக்கு. சினிமாட்டோகிராஃபி பாக்குற மாதிரி இருக்கு. IMDb ரேட்டிங் 5.7, நம்ம ரேட்டிங் 7.5. இது கில்லர் கேம். நான் மனுஷனுக்கு பிறந்தவன் இல்ல, புலிக்கு பிறந்தவன். அப்புறம் எதுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ற? ஒரு புலியை போய் கல்யாணம் பண்ணிக்கோ. 2024 ரிலீஸான சுகர் பேபி என்கிற Why Do You. பொண்டாட்டி மகளை கவனிக்க கூட நேரம் இல்லாம வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அழகான பொண்டாட்டியை வீட்டில் வச்சுக்கிட்டு டெய்லியும் ஐட்டம் பொண்ணுங்க கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காரு. ஊரா பொறுக்கிக்கிட்டு இருக்கா சுகர் பேபியான நம்ம ஹீரோயினி. நான் ஸ்கூலுக்கெல்லாம் போக மாட்டேன்னு இவளோட மம்மி கிட்ட அடம்பிடிக்கிறா. இவளோட மம்மியும் நீ ஸ்கூலுக்கு போனா மட்டும்தான் நான் உனக்கு பைசா தருவேன்னு வார்னிங் கொடுக்குறா. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினியும் பணத்துக்காக சுகர் பேபியா வேலையில ஜாயின் பண்றா. ஒவ்வொரு ஆளா மீட் பண்றா. ஆனா எல்லாரும் வேற மாதிரி இருக்கானுங்க. அதை பார்த்து இவ ஓடி வந்துடுறா. இவ ட்ரிங்கிளா இருந்தாலும் இவ மீட் பண்ற ஆளுங்க அங்கிளா இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவ நம்ம ஹீரோவை மீட் பண்றா. அவர் கூட இவ பழக பணத்துக்காக மனசை விற்கிற. அவரும் பணத்தை கொடுத்துட்டு இவளோட மனசை கொள்ளடிக்கிறாரு. நம்ம ஹீரோ பல பொண்ணுங்க கூட லீல பண்ணாலும் நம்ம ஹீரோயின் கூட பண்ணும்போது தான் இவருக்கு ஜாலியா இருக்கு. அதனால இவரு வேலையை கூட பார்க்காம நம்ம ஹீரோயின் கூட வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் பொண்ணுங்க கூட லீல பண்ணுவது இவரோட பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு போய் அவ இவரை வீட்டை விட்டு அடிச்சு துரத்துறா. நம்ம ஹீரோயினி ஒண்ணுமே இல்லாம இருப்பதை நம்ம ஹீரோனோட மம்மி பார்த்துட்டு மகளை ஓட விட்டு அடிக்கிறா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி மனதளவில் ஒண்ணு சேர போறாங்களா இல்லையா, இல்லை காமாத்தால பிரிய போறார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. தரமான படம். லைட்டா லேக் அடிக்கும், ஆனா அங்கங்க ஒரு சென்சார் சீனு அதை சமாளிக்கும். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி ஓகே. IMDb ரேட்டிங் 5.5, நம்ம ரேட்டிங் 6. சுகர் பேபி என்கிற Why Do You. ஹீரோவோட மைண்ட் வாய்ஸ், உங்க பொண்ணோட மனசை நான் வாங்கிட்டேன், உங்களோட மனசு எவ்வளோ. ஹீரோயினி மம்மியோட மைண்ட் வாய்ஸ், பணத்தால என் மனசை விலைக்கு வாங்க முடியாது, மூடிட்டு போட. 2004 ரிலீஸான டர்கியூ. பைக் ரேசரா இருக்காரு நம்ம ஹீரோ. ஒரு பக்கம் எதிர் டீமோட ஒரு ஆளை நம்ம ஹீரோ கொண்டுட்டாரு. ஆனா அந்த கொலையை நம்ம ஹீரோ பண்ணவே இல்லை. ஆனா கொலைப்பழி இவர் மேல வந்து விடுது. இறந்து போனனோட அண்ணன் என் தம்பியை கொண்டுட்டியாடான்னு நம்ம ஹீரோவை இவன் பழி வாங்க பாக்குறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நான் ஒரு குற்றமற்றவன் என்று வில்லன் கிட்ட நிரூபித்தாரா இல்லையா, தப்பித்தாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். லேகு அடி நடிக்கும், அங்கங்க ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதை சமாளிக்கும். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி ஓகே. IMDb ரேட்டிங் 4.1, நம்ம ரேட்டிங் 4.5. டர்கியூ. ஹீரோவோட மைண்ட் வாய்ஸ், நான் பெண்களுக்கு போண்டா ஒரு டீயை வாங்கி தருவேன்.